என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வந்ததோ அன்னைக்கே ஸ்டாலினுக்கு தூக்கம் போச்சு. தூக்கம் இல்ல, தூக்கத்திலையும் புலம்புறான், நடந்து போனா புலம்புறாரு, சாப்பிட்டா புலம்புறான். பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. என்னடா பாரதிய ஜனதா கட்சி? என்ன ஆபத்து? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற 11 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தை திரும்பி பார்த்திருக்கிற வைக்கிட்டிருக்கிற ஒரு தலைவர் நரேந்திர மோடி. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது பாரதிய ஜனதா பத்தியும் அண்ணா திமுக பத்தியும் மோடியை பத்தியும் பேசுவதற்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் கேட்கிறேன். இதே காங்கிரஸ் சொல்றாங்க, நினைத்து கூட்டணி ஆட்சிதான் அமைப்போம். உங்களுக்கு மான ஈன சூடு சொல்றோம். இந்த கருணாநிதி ஸ்டாலின் போய் கேட்டு பார்ப்போம். கேளு, டிவில இந்த 4 பேர் கேட்கல, வெக்கமான சூடு இருந்தா நீ 4 பேர் அது விவாதம் பண்றா பாப்போம். விவாதம் பண்ணு, பண்ண மாட்டேன். எப்ப பாரு அண்ணா 4 போச்சு 3 போச்சு 5 அது எத்தனை போனா உனக்கு என்னடா நோக்கு? இன்னைக்கோ நாளைக்கோ இந்த கருணாநிதியே தம் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான்னா பிடிச்சா ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஸ்டாலினால ஆக முடிஞ்சதா? ஏன் ஆக முடியல? அவன் புள்ளியுடைய லட்சணம் கருணாநிதிக்கு தெரியும். இப்ப தேர்தல் வரப்போது இப்பயும் சொல்ல போறாராம், நகை கடன் தள்ளுபடி சொல்ல போறாரு. அறிவிப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்ப வேணாலும் வரலாம். நீங்களும் ஆயிட்டு போட்டு போட்டு சொல்ல போறார். நகை கடன், தாய்மாருடைய நகை கடன், நாங்க என்ன அதிமுக பாரு இடிச்ச வாயினா 1 பவுன் கொடுக்கறதுக்கு அவனை கேனையனாவா சாலையில. இன்னைக்கோ நாளைக்கோ இந்த கருணாநிதியே தம் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான்னா பொதுச் செயலாளர் கொடுத்தானா? ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஸ்டாலினால ஆக முடிஞ்சதா? ஏன் ஆக முடியல? அவன் புள்ளியுடைய லட்சணம் கருணாநிதிக்கு தெரியும். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் முடிந்திருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய ஆயுள் இன்னும் 6 மாசம் தான் இருக்கிறது. 6 மாத காலம். சரியாக சொல்ல போனால் பொங்கல் முடிந்த உடனே தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும். இந்த 4.5 ஆண்டு காலம் பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? தேர்தல் நேரத்திலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரா? செயல்படுத்தியிருக்கிறாரா? என்ன சொல்றாரு? போற இடமெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? தமிழக மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சொல்றார். நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களாமா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் பிரச்சனையும் தீர்ந்து போச்சா? உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சா? சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரா? சொல்றார். போற இடம் எல்லாம் சொல்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற அரசு, இந்த ஸ்டாலின் அரசுல யார் நல்லா இருக்கிறாங்க? யார் நல்லா இருக்கிறாங்க? ஒரே குடும்பம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்லா இருக்குது. யார் அது? கோபாலபுரத்து கருணாநிதி குடும்பம். கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்குது, ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குது, உதயநிதி குடும்பம் நல்லா இருக்குது, சபரீசன் குடும்பம் நல்லா இருக்குது, கனிமொழி நல்லா இருக்குது. வேற யாராவது நல்லா இருக்காங்களா? சொல்லுமா, நீங்களா நல்லா இருக்கீங்களா? தேர்தலில் சொன்னாரு, எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாரா? தாய்மார்களுக்கு என்ன முக்கியம்? எல்லாம் ஏன் ஓட்டு போட்டீங்க? 1000 ரூபாய் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க பேச்சாளர் சொன்னாங்க பாரு, நகை கடன் தள்ளுபடி. அதான் பெருசு. இன்னொரு தடவை வந்து சொல்லுவான், உங்களுக்கு எல்லாம் பேங்க்ல 50,000 ரூபாய் போடுறேன்னு. போடுவார். நகை கடனை தள்ளுபடி செய்யறோம். அனைத்து நகை கடனும் தள்ளுபடி. இது என்ன ஆச்சு? நீ என்ன பண்ண? நகை இல்லைனாலும் பக்கத்து வீட்டுல போய் நகையை வாங்கினோன்னு கடனை வச்சேன், வாங்கி செலவு பண்ண. என்ன ஆச்சு? தேர்தல் முடிஞ்ச உடனே நீ கடகாரன் ஆனதுதான் மிச்சம். எங்கேயாவது ஒரு குண்டுமணி நகை கடனை தள்ளுபடி பண்ணாரா? இந்த ஸ்டாலின் தள்ளுபடி செய்திருக்காரா? ஆனா நீங்க நம்பி
ஓட்டு போட்டீங்க, எப்பா எங்க கடலாம் நகல்லாம் தள்ளுபடியாடும். இப்பயும் போட போறானா? இப்ப தேர்தல் வரப்போது இப்பயும் சொல்ல போறாராம், நகை கடன் தள்ளுபடி இப்ப சொல்ல போறாரு. அறிவிப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது, எப்ப வேணாலும் வரலாம். நீங்களா வாய் தந்து ஓட்டு போடும் சொல்ல போறாரு. நகை கடன், தாய்மாருடைய நகை கடன். நாங்க என்ன அதிமுக பாரு இடிச்ச வாயினா ஒரு பவுன் கொடுக்கறதுக்கு, அவனை கேனையனாவா சாலைன்னு ஒரு பவுன் கொடுக்கறதுக்கு அம்மா கொடுத்தாங்க ஒரு பவுன். இன்னைக்கு என்ன ஒரு பவுன் நகை, ஒரு கிராம் இன்னைக்கு 90,000 ரூபாய் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு பவுன் நகை 90,000. யாருடைய ஆட்சியில? ஸ்டாலின் ஆட்சியில ஒரு பவுன் 90,000 ரூபாய். இந்த ஆண்டு முடியத்துக்குள்ள 1 லட்சம் ரூபாய் வந்துடும். நான் கூட 2 மாசம் ஆகும்னு பார்த்தேன். இந்த மாசம் முடியத்துக்குள்ளே 1 லட்சம் ஆயிடும் பொழுது 1 லட்சம் ரூபாய் ஆயிடும். நீ தேர்தலில் ஓட்டு போடும் போதெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் ஆயிடும். நீ வாங்க முடியுமா? தங்கம் வாங்க முடியுமாமா? உன் அண்ணன் தம்பி கொடுப்பானா காசு? தங்கம் கொடுப்பானா? கொடுப்பான், நல்லா கொடுப்பான். நீ வீட்டுக்குள்ள போனே அவன் பின்பக்கம் ஓடிடுவான், கதவு திறந்து ஓடிடுவான். உன் அண்ணன் தம்பி, உங்க அப்பா அம்மாவே தரமாட்டாங்க. ஆனா யார் கொடுத்தது தங்கம்? அம்மா கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்கம்மா தங்கம். ஏன் கொடுத்தாங்க? சும்மா கொடுத்தாங்களா? எதுக்காக? ஒரு குண்டுமணி தங்கம் தாலிக்கு செய்யறதுக்கு வசதி இல்லாம பல பெண்கள் திருமணமாகாமல் முதிர்கன்னிகளாக இருக்கிறார்கள் என்ற உணர்ந்த காரணத்தால் அம்மாவும் ஒரு பெண் என்றதால் அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அப்படிப்பட்ட பெண்களுக்கும் திருமணமாக வேண்டும், தாலிக்கு செய்வதற்கு தங்கம் தர வேண்டும் என்று சொக்க தங்கமா சும்மா இந்த அடக்கடல நம்ம சேட்டு கொடுக்குறாரு அந்த தங்கம் இல்ல, பாதி உருக்குனா செப்பு தான் வரும். அந்த தங்கம் இல்ல, ரிசர்வ் பேங்க்ல அடிக்கப்பட்ட காயின் காசு, தங்க காசு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அந்த அட்டையில வச்சு காயின்ல வச்சு கொடுத்தாங்க அம்மா. சொக்க தங்கம் 6 பவுன். எதுக்காக? அந்த பெண்களுக்கு திருமணமாக வேண்டும் என்பதுக்கு. 2016 மீண்டும் நான் முதலமைச்சர் ஆனால் 1/2 பவுன் தங்கத்தை 1 பவுன் ஆகணும். நாங்க செய்தாங்களா இல்லையா? உலகத்திலேயே சொன்ன வாக்குறுதியை தான் இறக்கின்ற போதும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு சென்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. ஏன்னா அம்மா அந்த கோட்டையில் இருக்குது பாரு, அம்மாவுடைய அறை, அதுல கடைசியா அமர்ந்து செய்த நிகழ்ச்சி எதுனா இந்த தாலிக்கு தங்கம் தான். அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு தடவை வந்து கீழே வந்தாங்க, கீழே வந்துட்டு கீழே போயிட்டாங்க, மேல ரூமுக்கு போட முடியல. அந்த அறையில உட்காந்துட்டு அவங்களால நிக்க முடியல, உட்கார்ந்துட்டு தான் கொடுத்த வாக்குறுதியான 1 பவுன் தங்கத்தை தன் கையால் அந்த தாய்மாருக்கு கொடுத்து விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு அம்மா மறைஞ்சாங்க. 1 பவுன் மட்டுமா கொடுத்தாங்க? அரசியலுக்காக கொடுத்தாங்களா? ஓட்டு வாங்குறதுக்குன்னா நாங்க 1 பவுனோட நிறுத்தி இருப்போம். ஆனா அந்த பெண்கள் படித்திருந்தால், பட்டப்படிப்பு படித்திருந்தால் 50,000 ரூபாய் பணம், 1 பவுன் தங்கம் 50,000 ரூபாய் பணம். பட்டய படிப்பு படித்திருந்தால் 1 பவுன் தங்கம் 25,000 ரூபாய் பணம். இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. அன்னைக்கு கொடுத்தாங்க. ஏன்? என்ன காரணம்? தங்கம் மட்டும் கொடுக்க கூடாது, அந்த பெண்களை ஊக்குவிக்க வேண்டும், கல்வி பயில வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துல படிச்சவனுக்கு இன்னும் கூட 50,000 ரூபாய் தர படி. ஏன்னா ஒரு ஆண் படித்தா அவனுக்கு மட்டும்தான் பயன், அவன் யாருக்கும் உதவி பண்ண மாட்டான். படிப்பான், வேலை வாங்கிக்குவான், அவன் பொண்டாட்டி கூட்டு போயிடுவான், யாரையும் காப்பாற்ற மாட்டான். அதே ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அந்த குடும்பம் முழுவதும் பயனடையும். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் பயனடைந்தால் அந்த குடும்பமே பயனடையும். அந்த நோக்கத்துல தான் பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும், பெண் கல்வி இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த இளம் பெண்கள் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க அம்மா. எதுக்கு? நீ என்ன பண்ணுவ? 10வது படிச்சா போ, பக்கத்து ஊருக்கு அனுப்ப முடியாது, நீ போத்த படிச்ச வரைக்கும் போது வீட்டுல இருந்தோம், பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு இல்ல, நான் தரேன் சைக்கிள், படிக்க வச்சீங்களா இல்லையா? கல்யாணம் படிச்சா 1 பவுன் தங்கம் 50,000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அம்மா இந்த பெண்கள் சபை எந்த திட்டங்களை போட்டாலும் பெண்களை மனதில் வச்சுதான் எல்லா திட்டமுமே நிறைவேற்றிருப்பாங்க. மிக்சி, கிரைண்டர், ஃபேன், மாடு எல்லா பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்.
கருணாநிதி என்ன கொடுத்தான்? அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க, நோட்டு, பேனா, பென்சிலு, காலுக்கு செருப்பு, பேகு, 4 ட்ரெஸ், யூனிஃபார்ம், லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க. எதுக்கு? படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும், சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல உயர்ந்து வரணும்ன்ற நல்ல நோக்கத்துல இந்த திட்டங்களை நிறைவேற்றினாங்க. கருணாநிதி என்ன கொடுத்தாரு? கலர் டிவி கொடுத்தாரு. கலர் டிவி கொடுத்தோடனே எல்லாம் அவங்க வீட்டுல பசங்க எல்லாம் படிச்சிருவாங்களா? பசங்க படிச்சானோ இல்லையோ, குடும்பம் வீணா போச்சு, நாசமாக போச்சு. என்ன பாத்தீங்க? மானாட மயிலாட இதான் டிவி. கலர் டிவி கொடுத்தோம் கருணாநிதி. அது என்ன சமுதாயத்துக்கு நன்மை உண்டா? என்னாச்சு? கலர் டிவி கொடுத்து, கலர் டிவி சும்மா டிவி கொடுத்தா வந்துருமா? அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் யாரா கொடுக்குறான்னா சன் டிவி. யாரான்னா கருணாநிதி குடும்பம். அந்த கனெக்ஷன் மூலம் மாசம் வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். 5 வருஷத்துல 30,000 கோடி 60,000 கோடி சம்பாதிச்சிருக்கணும். யாரு? ஒரு பக்கம் அந்த டப்பா டிவி 1500 ரூபாய் டிவியை கொடுத்துட்டு வருஷத்துக்கு 5000 கோடி மேல சம்பாதிச்சோம். இதுதான் விஞ்ஞான ரீதியா திருடுறது. ஆனா அம்மா தாலி கொடுத்தாங்களா? எங்களுக்கு ஏதாவது வருதா? உங்களுக்கு 50,000 கொடுத்தா, எங்களுக்கு ஏதாவது 5000 கொடுத்தீங்களா? ஏதாவது நன்மை உண்டா? 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க. 20 கிலோ அரிசி இலவசமா. இந்தியாவிலே இலவசமாக அரிசி கொடுத்த முதல் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா. யாராவது கொடுத்தாங்களா? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது இந்த ஆட்சியில? இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில என்ன நடக்குது? இங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் தான் வராரு, ஸ்டாலின் தான் வராரு, எல்லாத்தையும் அள்ளின்னு போயிட்டார். எல்லாத்தையும் அள்ளின்னு போயிட்டார். நாங்க எவ்வளவு சொன்னோம்? 10 வருஷம் காஞ்சி போய்க்கிறோம் திமுக கார. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, உஷாராரு உஷாராரு உஷாராரு. ஏமாத்துட்டா காது மூக்கு எல்லாத்தையும் உருவி விட்டுருவான்னு. இப்ப உருவிட்டானா? என்ன நடந்தது இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில? திமுக ஆட்சியில, ஸ்டாலின் அரசுல என்ன இன்னைக்கு நிலைமை? இன்னைக்கு விலைவாசி என்ன நிலைமை சொல்லுமா? உங்களுக்கு தானே தெரியும் விலைவாசி. 2021, 20, 21, 22 கொரோனா. யாருக்கு? உலகத்திலேயே புது வியாதி. அதுக்கு நோய்க்கு மருந்து இல்ல, கண்டுபிடிக்கல. எங்கேயுமே உலகமே முடங்கி இருந்தது. வேலைக்கு போக முடியாது, வியாபாரம் இல்ல, தொழிற்சாலை இல்ல, வருமானம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை ஏறாமல் பார்த்துக் கொண்ட முதலமைச்சர், ஏழையுடைய முதலமைச்சர் எடப்பாடியார். விலைவாசி ஏற்றாமப்ப உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் வந்துச்சா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கொரோனாவா, வெள்ளமா, புயலா, வறட்சியா? ஆனா இன்னைக்கு விலைவாசி நிலைமை என்ன? அன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கும் போது 5 வருஷம் 1000 ரூபாய் உனக்கு வீட்டு செலவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தனா, அதே 1000 ரூபாய் தான் இன்னைக்கு தரான் வீட்டுக்காரன். 100 ரூபாய் கொடுக்கல. ஏன்னா கூலி உயரல. இந்த ஸ்டாலின் ஆட்சியில கூலி உயரல, சம்பளம் உயரல. அன்னைக்கு 5000 ரூபாய் சம்பளம், அதே 5000 ரூபாய் தான் இன்னைக்கு சம்பளம். ஆனா ஊழல் மட்டும் உயர்ந்து போச்சு. அதே 5000 ரூபாய் இன்னைக்கு 5000 தான். அன்னைக்கு வீட்டுக்காரங்க செலவுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாருன்னா அதே 3000 ரூபாய் தான் கொடுக்குறேன். அன்னைக்கு 3000 ரூபாய் எடப்பாடி 3000 ரூபாயில 2500 ரூபாய் செலவு பண்ணிட்டு 500 ரூபாய் மிச்சம் பண்ணி வச்சார். இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் செலவாகும். அரிசி விலை என்ன இன்னைக்கு? அன்னைக்கு 22 ரூபாய், இன்னைக்கு நீ சொல்ற 66 ரூபாய். பருப்பு விலை என்ன? எண்ணெய் விலை என்ன? உப்பு கட்ட கேட்டுக்கின விலை இன்னைக்கு. எல்லா விலைவாசி இன்னைக்கு ஏறி இருக்கிறது. இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசுல விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் இல்ல. இந்த ஸ்டாலின் அரசுல கேட்டா மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த விலைவாசிகளை கட்டுப்படுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா? இது வரைக்கும் பேசிருக்கிறாரா? என்ன செய்யறாங்க? இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காலைல எதுக்குறாரு, காலைல ஒரு பேண்ட் சட்டை போடுறாரு, கையில் ஒரு மந்திரக்கோள் வச்சுக்கிறாரு, அப்படி 2 தெருவு சுத்தி வராரு, 9 மணிக்கு போறாரு, அப்படியே உட்கார்ந்து 2 சாப்பாடுது, அப்படியே வருது, ஒரு வேட்டியை கட்டிட்டு, வேட்டியும் நம்ம முதலமைச்சர் இப்ப கட்ட முடியல, பேண்ட் போட்டுக்கிறாரு. ரைட், அதை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். பேண்ட் போட்டுக்கிறாரு, ஒரு சட்டையை போட்டுக்கிறாரு, 2 கையை பேண்ட்டுக்குள்ள உள்ள விட்டுக்கிறாரு, அப்படியே வருது, அப்படியே உட்காருது, அப்படியே ஒரு டிவில 2 போட்டோ எடுத்து போட்டுறாங்க. திருப்பி மதியானம் வீட்டுக்கு வருது, தூங்குது, திருப்பி சாயந்தரம் எழுந்து கோட் சுட்டு போடுது.
கோட்டு சுட்டு போட்டு எவனா நடிகை இந்த கலை நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் இதை போய் பார்க்கணும். இதுதான் நம்ம முதலமைச்சர் வேலை. இந்த வேலையை நடக்குதா? மக்களை பற்றி சிந்திக்கிறாரா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு எல்லாத்தையும் பேசுகிறார், மக்களை பற்றி மட்டும் பேசுவதில்லை. இந்த விலைவாசியை பற்றி பேசுறதில்லை, கட்டுமான பொருட்களுடைய விலைவாசிகளை பற்றி பேசுவதில்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறத பேசுறதில்லை. 4 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு கிழி வரையும் கற்பழிக்கப்படுகிறான். எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, அதெல்லாம் பேசுறதில்லை. எதை பத்தியும் பேசுவதில்லை. கேட்டா திராவிடம். சமூக நீதி என்ன? சமூக நீதி, சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கிறது? சமூக நீதினா என்ன? அனைவரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்ல, எல்லோரும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும். உங்க கட்சியில் இருக்குதா? சொல்ற சத்தியம் எடுத்துக்கிறார், எல்லாரும் சமம். யாரு? இவங்க அப்பா கருணாநிதிக்கு பிறகு இவர் முதலமைச்சர், ஸ்டாலினுக்கு பிறகு இவர் உதயநிதி முதலமைச்சர், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் ஏதாவது நிதி ஒண்ணு வரும். அதான் குட்டி வசவசனுக்கு எல்லா நிதி. இவன் குடும்பத்தை தவிர வேற யாரும் முதலமைச்சராக வர முடியாது இந்த திமுக. அப்படி இருக்கின்ற போது உனக்கு சமூக நீதியை பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அண்ணா திமுக எடுத்துக்கோ, இன்னைக்கு எடுத்துக்கோ அண்ணா திமுக. எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் யாரையும் அடையாளம் காட்டவில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. இன்னைக்கு அம்மாவின் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு யார்? எடப்பாடியார் யார்? இந்த கட்சியில உங்க கிராமத்துல அருணாச்சலம் ஒரு கிளை செயலாளர் படிச்சேன் பாரு, அத மாதிரி ஒரு கிளை செயலாளர் கட்சியில முதல் கிளை செயலாளர் கூட கிடையாது, அடிப்படை உறுப்பினர். 73 தான் கிளை செயலாளர், அப்புறம் ஒன்றிய பொறுப்பு, அப்புறம் ஒன்றிய கழக செயலாளர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் 89 சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், தலைமை கழக நிர்வாகி, அப்புறம் எம்எல்ஏ இல்ல, எம்பியும் இல்ல, கட்சி பதவியும் இல்ல, எந்த பொறுப்புமே இல்ல, எந்த பொறுப்புமே கிடையாது கட்சியில. மீண்டும் மாவட்ட செயலாளர், 2011 அமைச்சர். இன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகு ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் இருந்த எடப்பாடி இந்த கட்சியினுடைய 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். திமுக நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? ஆக முடியுமா? இன்னைக்கும் நாளைக்கும் இந்த கருணாநிதியே தாம் புள்ளிக்கு கொடுக்க மாட்டான்னா பொதுச் செயலாளர் கொடுத்தானா? ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஸ்டாலினால ஆக முடிஞ்சதா? ஏன் ஆக முடியல? அவன் புள்ளியுடைய லட்சணம் கருணாநிதிக்கு தெரியும். யார் லட்சணம்? இவன் லட்சணம் கருணாநிதிக்கு தெரியும். இது எதுக்கும் ஆகாது, இது ஒன்னால முடியாது, படத்துல கம்யூனிஸ்ட் அது மாதிரி கருணாநிதிக்கு தெரியும். இவன் சரி இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். சாகிற வரை இந்த ஸ்டாலினால் ஆக முடியல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் யார் வேண்டுமானாலும் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். எடப்பாடியார் நினைச்சாரா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக நினைச்சாரா? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆக நினைச்சாரா? உண்மையா உழைச்சார், பாடுபட்டார். விசுவாசம். இன்றைக்கு தொண்டரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இன்னைக்கு இருக்கிறார். திமுக முடியுமா? இன்னைக்கு என்ன நடக்குது நான் கேட்கிறேன். ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறாரா? இன்னைக்கு மத்திய அரசாங்கம், இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வந்ததோ அன்னைக்கே ஸ்டாலினுக்கு தூக்கம் போச்சு. தூக்கம் இல்ல, தூக்கத்திலையும் புலம்புறான், நடந்து போனா புலம்புறாரு, சாப்பிட்டா புலம்புறான். பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. என்னடா பாரதிய ஜனதா கட்சி? என்ன ஆபத்து? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற 11 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல
உலகத்தை திரும்பி பார்த்திருக்கிற வைத்திருக்கிற ஒரு தலைவர் நரேந்திர மோடி. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது பாரதிய ஜனதா பத்தியும் அண்ணா திமுக பத்தியும் மோடியை பத்தியும் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் கேட்கிறேன், 4 ஆண்டு காலம் விலைவாசியை பற்றி கவலையப்படாத இந்த ஸ்டாலின் எங்கே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அந்த 140 கோடி மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்விலிருந்து அந்த மக்களை காப்பாற்றப்பட வேண்டும், கொள்ளையடிப்பதை தடுக்கப்பட வேண்டும், மக்கள் சுரண்டப்படுவதை தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்தார். இந்த விலைவாசிகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டும், வரி விகிதத்தை சரி செய்ய வேண்டும் என்று. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நேற்றிலிருந்து. என்ன? அனைத்து பொருட்களான வரி இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும். ஏற்கனவே வரி 0%, 5%, 12%, 18%, 28%, 50% வரி வாங்குற ஒரு பொருளுக்கு ஒரு வரி 5, 8, 28. அந்த வரிகளை நீ வாங்கும் போது சேர்த்து வாங்குவோம். அவங்ககிட்ட 10 ரூபாய் பொருள் 8 ரூபாய் வரி கட்டினா 18 ரூபாய் போட்டு லாபத்தோடு சேர்த்து 25 ரூபாய் கிட்ட வாங்குவான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த வரி எல்லாம் சீரமைச்சு 5, 18, 28 அவ்வளவுதான். வேற வரி கிடையாது. இன்னைக்கு 5, 28 2 தான். வேற எல்லா வரியும் இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா உங்களுடைய ஆயுள் காப்பீட்டு திட்டம் நீங்க இன்சூரன்ஸ் பண்றீங்க, அதுக்கு வரியே இல்லை, வரியே கிடையாது. உணவு வகைக்கு வரியே இல்லை. உயிர் காக்கும் மருந்து, உயிர் காக்கிற மருந்து 33 மருந்துக்கு வரியே இல்லை. யார் செய்திருக்கிறது? அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இன்னைக்கு மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து விலைவாசியை பார்த்து இன்றைக்கு வரியை நீக்கி இருக்கிறது. கல்வி சம்பந்தமான கல்விக்கு தேவையான அனைத்து பொருட்களான வரி சுத்தமா இல்ல, வரியே கிடையாது. கல்விக்கு வரி கிடையாது, பரோட்டாக்கு வரி கிடையாது, சப்பாத்திக்கு வரி கிடையாது, ரொட்டிக்கு வரி கிடையாது, மைதாக்கு வரி இல்ல. எல்லாத்துக்குமான வரி இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. குறைச்சிருக்குதுமா. இதை சொல்ல வேண்டியது யாரு? யார் சொல்லிருக்கணும்? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கணுமா இல்லையா? இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கணும்? 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐட்டமா போட்டுக்கணும். டிராக்டர் விவசாய டிராக்டர் வாங்கினா ஏற்கனவே 28% இருந்தது, இப்ப 18% ஆகியிருக்கிறார். டிராக்டர் டயர், அந்த டிராக்டர் சம்பந்தமான மூலப்பொருள் வாங்குறதுலாம் 5% குறைச்சிருக்கு. 18% இருந்து 5% குறைச்சிருக்கிறோம். பூச்சி மருந்து, விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பூச்சி மருந்தும் 18, 28, 18 இருந்து 5% ஆக்கி இருக்கிறது. இன்னைக்கு விவசாயிகளுக்கு விவசாய பொருள், விவசாயத்தில் தயாரிக்கப்படுகிற உற்பத்தி பொருள் 28, 18 இருந்து 5% ஆகி இருக்கிறது. இன்னைக்கு சொன்னானா சிமெண்ட் நீ வீடு கட்டணும்னா இந்த ஆட்சியில் வீடு கட்ட முடியுமா? அம்மாவுடைய ஆட்சியில் எவ்வளவு சிமெண்ட், எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு சிமெண்ட்? 180 ரூபாயிலிருந்து 220 ரூபாய் வித்து. இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 2 மாதத்துல சிமெண்ட் 420 ரூபாய் 450 ரூபாய் உயர்ந்ததா இல்லையாமா? இன்னைக்கு 380 ரூபாய்க்கு சிமெண்ட். ஏன் நாங்க 200 ரூபாய்க்கு சிமெண்ட் கொடுக்க முடியுது, எடப்பாடியாரால் 200 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது சிமெண்ட், ஏன் இந்த ஸ்டாலினால் கொடுக்க முடியல? ஏன்னா எல்லா சிமெண்ட் ஆலையும் பினாமி பேர்ல திமுக காரன் தான் நடத்துறான். எப்படி சாராய ஆலையெல்லாம் அவன் தான் நடத்துறானோ சிமெண்ட் ஆலையெல்லாம் அவன் தான் நடத்துறான், எல்லா சிமெண்ட் ஆலையும். அதாவது எப்பெல்லாம் திமுக ஆட்சி விடுதோ, என்னைக்கெல்லாம் திமுக ஆட்சி விடுதோ அப்பெல்லாம் சிமெண்ட் ஆலை உடனே ஏறுது. ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு சிண்டிகேட் இருப்பது 10 கம்பெனி, 10 பேர் உட்காந்து பேசி இதான் சிமெண்ட். இன்னைக்கு சிமெண்ட் 28% இருக்கு.
இன்னைக்கு சிமெண்ட் இன்னைக்கு 18% குறைச்சாச்சு விலை. சிமெண்ட்டுக்கு தேவையான மூலப்பொருள் 5%. எல்லாமே நீ என்ன பண்ணிருக்கணும்? இது விலை குறைஞ்சு போச்சு, 28% இருந்து 18% வந்துருக்குது, அதாவது சிமெண்ட் 380 ரூபாய் வித்தோம், இனிமேட்டு 250 ரூபாய் தான் விற்கும் சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ என்ன சொல்லிருக்கணுமா இல்லையா? அதே பால், பால்மா குழந்தை கொடுக்கிற பால், பால்ல செய்யற பொருள், நெய், எண்ணெய், வெண்ணெய் எதுக்குமே வரி இல்லை, எல்லாம் நீக்காச்சு. 18% இருந்ததுமா வரி இல்ல, கிடையாது, சுத்தமா வரியே இல்ல, எடுத்தாச்சு. ஜீரோன்னு கூட சொல்ல மாட்டாங்க. விலக்கு, வரியில இருந்து விலக்கு கொடுத்தாச்சு. பால் மூலமா தயாரிக்கப்படுகிற அனைத்து பொருட்களும் வரி இல்ல. கிராமத்தில் இருக்கிற ஆடு மாடு வச்சிருக்கிற அந்த தாய்மாருடைய உணர்வை புரிந்து அவருடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு விலக்கு அளித்திருக்கிறார். சாக்லேட் விலை இன்னைக்கு குறைஞ்சது, கருப்பு சாக்லேட், சாக்லேட் இன்னைக்கு வரி குறைஞ்சிருக்கு. எல்லா விலைவாசியும் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. கட்டுமான பொருள், ஜல்லி, மணல், கம்பி, எல்லா பொருட்களும் 28, 18 இருந்து இன்னைக்கு 18, 5% குறைஞ்சிருக்கிறது. இன்னைக்கு சொன்னானா? அது மட்டுமா? அம்மா எப்படி கொடுத்தாங்க? வசதி படைத்தவர்கள் அனுபவிக்கின்ற அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் தான் ஃபேன், மிக்சி, கிரைண்டர் அம்மா கொடுத்தாங்க. அந்த பொருளை உங்களால் வாங்க முடியாது என்ற காரணத்தால் ஃபேன், மிக்சி, கிரைண்டர் கொடுத்த 2,24,00,000 குடும்ப அட்டையாளர்களும் கொடுத்த தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். ஏன்னா அன்னைக்கு அது அவ்வளவு விலை, வாங்க முடியாது, வாங்க முடியாதுமா. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு மிக்சி, கிரைண்டர், ஃபேன், ஏசி, டூ வீலர், பைக் வாங்குறிய பைக்கு, காரு, வாஷிங் மிஷின் எல்லாமே 28 இருந்து 18 இருந்து இன்னைக்கு 5% ஆகி இருக்கிறது. இப்ப போய் வாங்கலாம், நேற்றுல இருந்து அமலுக்கு வந்துருச்சு. இப்ப போய் டிவி வாங்க, ஏசி வாங்க, மிக்சி, வாஷிங் மிஷின் வாங்க சொல்லி கேட்கணும். எல்லாம் ஏமாத்திடுவான், ஏமாத்திடுவான், வரி போடுவான் பில்லுல. ஏய் 5% தானே, இதுக்கு வரி இல்லையே, நீ ஏன் வரி போடுற? ஏமாத்திடுவான். அதுக்குதான் மோடி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? தீபாவளிக்கு பிறகு என்னுடைய ஒரே வேலை, நான் கொடுத்த இந்த வரி சலுகை ஏழை எளிய மக்களுக்கு இந்த விலைவாசியை உயர்ந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்திருக்கிற இந்த வரி சலுகை உண்மையான அந்த ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை பார்ப்பதுதான் என்னுடைய ஒரே வேலை, கண்காணிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை சொன்னாரா? சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு? ஒரு முதலமைச்சருக்கு தானே இந்த கடமை. சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்ல. ஸ்கூலுக்கு போற பென்சில், நோட்டு, பேனா, ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாமே 0% வரியே கிடையாது. நேற்று 10 ரூபா கொடுத்து வாங்கினா நீ போனா கடையில 2 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான். தயாரிக்கிற பொருள் அவன் லாபம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சொன்னாரா? எதுவும் சொல்ல. முக்கியமா மருத்துவமனையில இன்னைக்கு மருத்துவமனையில போய் போக முடியுமா? மருந்து வாங்க முடியுமா? ஊசி போட முடியுமா? இன்னைக்கு எல்லாம் மருத்துவமனை சார்ந்த அனைத்து பொருட்களும் இன்னைக்கு 28 இருந்து 18 இருந்து 5, 18 இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இன்னைக்கு, ஒரு சில பொருட்கள் வரி இல்ல, அத்தியாவசிய பொருள் அனைத்தும் இன்னைக்கு 5% குறைத்திருக்கிற அரசு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா அரசு செய்திருக்கிறோமா இல்லையா? 4 வருஷத்துல என்ன கீழ்ச்ச? என்ன பண்ண? நீ வரி சலுகை கொடுக்க வேணாயா? விலைவாசியை குறைக்க வேணாயா? வேலை வாய்ப்பு ஆனா ஏத்தாம இருக்கலாம்ல? என்ன பண்ண நீ? அதுக்கு நேர்மாறா 10 ஆண்டு காலத்துல அம்மாவுடைய ஆட்சியில எங்கேயாவது வீட்டு வரியை வைத்திருக்கிறோமா? 10 வயசுல வைத்தலாமா உங்களுக்கு? 2021 முன்னாடி உங்க வீட்டு வரி வைந்ததா? சொத்து வரி வைந்ததா? பத்திரப்பதிவு வைந்ததா? நிலமதிப்பு வைந்ததா? இன்னைக்கு என்ன நிலைமை? 4.5 வருஷத்துல 3 தடவை வீட்டு வயிறு வைத்துட்டான். அடுத்த வருஷமும் உயரும், அது வருஷம் உயரமா சொல்லிட்டான். இல்ல பெருமையா சொல்றான், ஆண்டுக்கு ஆண்டு வீட்டு வரி உயரும். 3 முறை வைத்துட்டான். சொத்து வரி 2 தடவை வைத்துட்டான்.
மின்சார கட்டணம் சொல்லவே வேண்டியது 4 தடவை வைத்துட்டான். ஏதோ அம்மா கொடுத்த 100 மீட்டர் மின்சாரத்தால யூனிட்டால ஏதோ கொஞ்சம் குழைக்கிறீங்க. நகரப்புறத்துல நாங்களா இருக்கிறோம் பாரு. இந்த மாசம் 2 மாசம் 2000 ரூபாய்ன்றான். அடுத்த மாசம் வந்து 10,000 ரூபாய்ன்றான். திடீர்னு 2 மாசம் கழிச்சு 30,000 ரூபாய்ன்றான். என்னன்னு கேட்டா எனக்கே தெரியாதுன்றான். அவனுக்கே தெரியாதுன்றான். இன்னைக்கு வீட்டு வரை உயர்ந்துருச்சு, பத்திரப்பதிவு உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, பால் விலை உயர்ந்துருச்சு. எதியா உயரல? பால் விலைக்கு வரி இல்லைன்ட்டான். நீ இன்னி வரைக்கும் குறைச்சியா? பால் விலையை குறைச்சியா? நெய் விலையை குறைச்சியா? வெண்ணெய் குறைச்சியா? இன்னி வரைக்கும் குறைக்கல. நேத்துல இருந்து அமலுக்கு வந்துருச்சு, குறைச்சியா? ஆனால் எல்லா விலைவாசியும் சொத்து வரியிலிருந்து வீட்டு வரியிலிருந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திய அரசு இந்த அரசு. அறிவிக்காமலே பஸ் கட்டணத்தை உயர்த்திருக்கிற அரசு இந்த அரசு. 21 பஸ் கட்டணமா நீ கட்டுற? அறிவிக்காமலே இன்னைக்கு எல்லாம் நீ 10 ரூபாய், நீ 30 ரூபாய், 40 ரூபாய் வாய்க்கு வந்ததே கேட்கறான். பஸ் கட்டணம் கேட்டா என்ன சொல்றான்? எல்லாத்தையும் கேட்டா என்ன சொல்றான்? நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் பஸ் இலவசமா கொடுத்துக்கிறேன். நீ மட்டும் 1000 ரூபாய் தரேன்னு நாங்க தான் சொன்னோம். 21 மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபாய் தரேன்னு சொன்னோம். சொன்னமா இல்லையா? 1500 ரூபாய் தரேன்னு சொன்னோம். உனக்கு 1000 ரூபாய் எது பெருசு, 1500 எது பெருசு தெரியல உனக்கு. நீ நகையை தள்ளுபடி பண்ணுவான், நகையை தள்ளுபடி பண்ணான்னு ஓட்டு போட்ட. 1500 போச்சா? 6 சிலிண்டர் தரணும் இலவசமா, அதுவும் போச்சா? தாலிக்கு தங்க 1 பவுன் அதுவும் போச்சா? லேப்டாப் கொடுத்தவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் அதுவும் போச்சா? ஆடு மாடு கோழி அதுவும் போச்சா? மிக்சி கிரைண்டர் ஃபேன் அதுவும் போச்சா? வீடு கட்டி கொடுத்தா அதுவும் போச்சா? என்னதான் இந்த ஆட்சி செய்திருக்காங்க இந்த ஸ்டாலின்? என்ன நடக்குது? எது நடக்குது? எங்க பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா. கோயில் இல்லாத ஊர்ல வாழக்கூடாதுன்னு இப்ப தமிழ்நாட்டுல கஞ்சா இல்லாத இடமே இல்ல. எங்க பார்த்தாலும் போதை பழக்கம், போதை. நம்முடைய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு எந்த வாய்ப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை. என்னன்னு கேட்டா கஞ்சா குடிக்கிற. ஏண்டா கற்பழிச்ச? 4 வயசு குழந்தை ஏண்டா கற்பழிச்ச? கஞ்சா. 70 வயசு ஆயாவை ஏண்டா கற்பழிச்ச? கஞ்சா குடிச்ச. கஞ்சால என்னென்ன இருக்குதோ எல்லாம் கிடைக்குது. கஞ்சா, கஞ்சா பவுடரு, கஞ்சா ஊசி, கஞ்சா ஜூஸ் எல்லாம் கிடைக்குது. கிடைக்காத பொருளே இல்லை இந்த ஆட்சியில். எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி இருக்கும்? இந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும். இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் கொரோனா காலத்தில் நம்மள எல்லாம் காப்பாத்தின தூய்மை பணியாளர், ஊர்ல இந்த பச்சை சட்டை போட்டு பணியாற்றுறாங்க பாரு, தெருவுக்கு இருக்கிறாங்க பாரு. அன்னைக்கு கொரோனா காலத்தில் அவங்க தான் பணியாற்றினாங்க, நம்ம உயிரை காப்பாத்தினாங்க. அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர் சென்னையில போராட்டம் பண்றாங்க. எங்க வேலையை நிரந்தரம் பண்ணுங்க, கூலியை கொடுங்க. 10 நாளா போராட்டம் பண்றாங்க. ரிப்பன் மாலைகளை இரவு பகலா. இந்த முதலமைச்சர் என்ன செய்திருக்கணும்? கூட்டு பேசியிருக்கணும், இல்ல சமாதானப்படுத்தி இருக்கணும். ஆனா என்ன பண்றாரு? அங்க போராட்டம் பண்றாரு. இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ரஜினி படம் கூலி படத்தை உட்காந்து பாக்குறாரு. இந்த இதுல ரோம்ல தீப்பத்தி பிடில் வாசிச்சாம்பார். பிடில் வாசிக்கிறார், நல்லா நல்ல பிடில் வாசிக்கிறார். இதுதான் இந்த முதலமைச்சர். இப்படிப்பட்ட இந்த அரசு தேவையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, கவர்ச்சி விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறது. 4.5 வருஷம் கழிச்சு இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின். நேற்றுல எங்க இருந்தப்பா? ஜெர்மன்ல இருந்த. முந்தா நேத்து லண்டன்ல இருந்த. அதுக்கு முன்னால பாரிஸ்ல இருந்த. அங்க என்னப்பா பண்ண? எங்க போன? என்ன பண்ண? ஏது செய்த? யாராவது கேக்குறாங்களா? இந்த பத்திரிகைக்காரங்க போய் மைக்கு தூக்கி வந்துடுறாங்க. தைரியம் இருந்தால், இந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கு தைரியம் இருந்தால் மினிட் டு மினிட் ப்ரோக்ராம்ல வெளியிட சொல்லு, வெளியிட சொல்லு. எங்க போன? யார பார்த்த? என்ன பண்ண? என்ன விசாரணை சொல்ல பாப்போம். கேட்க தைரியம் இருக்கிறதா? நான் கேட்கிறேன். இதே காங்கிரஸ் சொல்றாங்க, நேற்று கூட்டணி ஆட்சிதான் அமைப்போம். உங்களுக்கு மான ஈன சூடு சொல்றோம். இந்த கருணாநிதி ஸ்டாலின் போய் கேட்டு பாப்போம். கேளு,
டிவில இந்த 4 பேர் கேட்கல வெக்கமான சூடு இருந்தா நீ 4 பேர் அதை விவாதம் பண்றா பாப்போம். விவாதம் பண்ண மாட்டேன். எப்ப பாரு அண்ணா திமுக 4 போச்சு 3 போச்சு 5 அது எத்தனை போனா உனக்கு என்னடா நோவுது? அது எங்க பிரச்சனை? நாங்க பாத்துக்கிறோம். இணையணுமா நீ யாரா எங்களை இணையன்னு சொல்றது? நீக்கப்பட்டவர்கள் கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். அவளை நாங்க சேர்க்கணுமா? அதை சேர்க்கணும் சொல்றதுக்கு நீ யாரா? நீ யாரு எங்களுக்கு? அதை நாங்க பாத்துக்கிறோம். இப்படி இந்த மக்களை நான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய வரி சீரமைப்பை செய்து கொடுத்திருக்கிற மத்திய அரசு, அதை செய்து கொடுத்த மோடி எந்த டிவில வாதம் பண்றாங்களா? இப்ப நான் பேசினேன், நீங்க கேட்டீங்க இல்ல, தெரியுமா உங்களுக்கு? எந்த டிவிலையாவது சாயந்தர நேரத்தில் இவ்வளவு பெரிய மாற்றங்களை செய்து கொடுத்திருக்கிறார், இந்தந்த பொருளுக்கு இவ்வளவு மாற்றம் வந்திருக்கிறது, இதனால் இந்த மக்கள் நன்மை அடைவார்கள், இதனால் இந்த மக்கள் பாதிப்பு யாரா பேசிருக்காங்க? அதை மறைக்கணும். அந்த மக்களுக்கு சென்றடைவதை, பிரதமர் மோடிக்கு நல்ல பெயர் வருவதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அதுல பெயர் எடுத்துக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு டிவியும் பத்திரிகையும் கையிலே போட்டுக்கொண்டு இன்றைக்கு மக்களை மடைமாற்றிக் கொண்டிருக்கிறது. பொய்யான தவறான செய்திகளை மக்களிடம் திணிக்கிறது. மக்களுக்கு எதுவும் செய்யறது? அவருடைய ஒரே எண்ணம், ஒரே கொள்கை, எப்படியா தான் புள்ளிய முதலமைச்சர். இதுதான். மற்றபடி நீ நல்லா இருக்கணும் அதெல்லாம் அப்படி கிடையாது. தான் புள்ளிய முதலமைச்சர் ஆகணும். இதுதான். ஆக தயவு செய்து இந்த நாடு திருந்த வேண்டும் என்றார். நீங்க சொல்ற நான் தான் சிறந்த முதலமைச்சர் இந்தியாவிலே சொல்றார். போறதுலாம் ஸ்டாலின் சொல்றார், நான் தான் சிறந்த முதலமைச்சர், நான் தான் சிறந்த முதலமைச்சர். யாரா சொல்லணும்? அதை நாங்க சொல்லணும். சிறப்பா இருக்குது, மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருக்கிறார், கஷ்டங்களை தீர்த்திருக்கிறார், இல்ல மத்திய அரசாங்க சொல்லணும். இவராக சொல்லிக்குது, இதுவா சொல்லிக்குது நான் சிறந்த. இந்த பைத்தியம் சொல்லிட்டுமா, நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம், அதே மாதிரி சொல்லிக்குது. நான் தான் சிறந்த முதலமைச்சர், நான் தான் சிறந்த முதல், நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன்னு இந்த மாதிரி சொல்லி திருத்தணும். மக்கள் சொல்லணும், மக்கள் சொல்லணும், பாராட்டணும். ஆட்சி உங்களா ஆட்சியோட லட்சணம் அப்படியா இருக்குது? நான் கேட்கிறேன், நீ எல்லாத்தையும் விட்டுருமா? மழை பெய்ஞ்சுது, இந்த திருவாமுத்தூர் 3 நாளா தண்ணியில இருந்தீங்க, ரோடுக்கு போக முடியல, இங்கே இருந்தீங்க. ஒரு கலெக்டர், ஒரு தாசில்தார், ஒரு ஆர்ஐ, அட ஒரு விஓ, அட விட்டுங்க. உங்க ஊருக்கார தான் ஒன்றிய செயலாளர் வந்தாரா? அவர் வீட்டு விழுப்புரத்துல ஜம்முன்னு உட்காந்துட்டார், மட்டை விட்டு. உங்க ஊருக்காரு தான் திமுக ஒன்றிய செயலாளர். எங்க வந்தாரா? உண்மையை சொல்லணும், வந்தாரா? நான் மழை பெஞ்ச மறுநாளே வந்தேன், நிக்கிறேன், உள்ள வர முடியல, அங்க நின்று. அப்பதான் ஒருத்தர் அடிச்சுன்னு போயிட்டாங்க, தேடி இருக்கிறாங்க. யாரு தேடல? மக்கள் தேடுறான். அதிகாரி எவனும் வரல, போலீஸ் யாரும் வரல, தீயணைப்புத்துறை யாரும் வரல, யாரும் வரல. உங்க ஊர்ல இருக்கிற ஒன்றிய செயலர், திமுக ஒன்றிய செயலர், அவர் மாடி வீட்டுல ஜம்முன்னு இருந்தார். உனக்கு அறிவு இருக்குதா? இதெல்லாம் திமுக ஆட்சியில் எதிர்பார்க்கலாமா? ஏரி உடஞ்சி போச்சு. அவன் ஏரியில 33 கோடி ரூபாய் கட்டின உடனே அச்சுன்னு போச்சு. 33 கோடி ரூபாய் கோயிந்தா நாமம். இப்ப திருப்பதி 80 கோடி ரூபாய் போடுவான், அதுவும் அச்சுன்னு போ 80 கோடி ரூபாய். ஒரு நாள் யாராவது ஒரு அதிகாரி, நாங்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், மந்திரியா இருந்திருக்கிறேன், எதிர்கட்சியில் இருந்திருக்கிறேன், ஆனால் ஒரு புயல வெள்ளமா பாதிக்கப்பட்டால் இந்த கலெக்டர் என்ன பண்ணணும்? எல்லா இடத்துக்கும் வரணும், தாசாரம் எல்லா இடத்துக்கும் வரணும், செப்பரேட். இங்க இல்லமா, திருவாம்புத்தூர் இல்ல, அன்னைக்கு முழுக்க நாங்க சுத்தணும். ஒரு இடத்துல ஒரு அதிகாரி, ஒரு விஓ, ஒரு மணிக்கார் கண்ணில் திரும்பட்டும். எங்கேயுமே வரல, எங்கேயுமே அதிகாரிகள் வரல. ஏன் வருவான்? எப்படி வருவான்? அந்த வெள்ளம் யாரால ஏற்பட்டது? செயற்கையாக ஏற்பட்ட வெள்ளம். சாத்தனூர் அணையை இரவாக திறந்து விட்டதால் வந்த வென. முன்னறிவிப்பு இல்ல, மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கல. டாம் அடிச்சானா? தலாரி வந்து ஊர்ல டாம் அடிச்சாரா? எச்சரிக்கை கொடுத்தாங்களா? வெள்ளம் வரப்போது எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும் சொன்னாரா? இல்ல, திறந்து விட்டான்.
சாத்துனானே அப்படியே திறந்து விட்டா ராத்திரி. அதனால வந்தது. இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஆகவே தயவு செய்து இந்த தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குடும்ப ஆட்சி, ஸ்டாலினுடைய குடும்பத்தை, கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த தமிழகத்தை மீட்கப்பட வேண்டும் என்றால், இந்த விலைவாசிகள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும் என்றால், அம்மாவர்கள் கொடுத்த தாலிக்கு தங்கம், லேப்டாப், அப்ப மாடு பஸ் 1500 ரூபாய் பணம், 1500 ரூபாய் 2000 ரூபாய் கூட கொடுப்போம். சொல்லு, பணம் மட்டும் கொடுக்க மாட்டோமா, தாலி மட்டும் கொடுக்க மாட்டோம், பட்டு வேட்டி பட்டு சட்டை. இவன மாதிரி இந்த கோவணம் கட்டிக்கிற மாதிரி இப்ப கொடுக்குறான் பாரு பொங்கலுக்கு, அது கோவணம் கூட கட்ட முடியாது, அதையும் ஒழுங்கா கொடுக்க மாட்டோம். பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாம் வேட்டி சேலை அது கூட வராது. வரும் இந்த பொங்கலுக்கு வரும், இந்த பொங்கலுக்கு எல்லாம் வரும் கொடுத்தானா. ஆனா எங்க முதலமைச்சர் எடப்பாடியார் பட்டு வேட்டி பட்டு சட்டை 1500 ரூபாய், 2000 ரூபாய், ஒரு பவுன் தங்கம், 50,000 ரூபாய் படிச்சா கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம், பையனுக்கு படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடுக்குறோம், சைக்கிள் எல்லாம் தரும், அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி கொடுப்போம். ஏன்னா அவர் உங்களை மாதிரி ஒரு ஏழை, ஒரு விவசாயம் அவரு. இவனை மாதிரி வரும்போதே அந்த ட்ரெயின்ல திருவாரூர் வரும்போது ட்ரெயின் ஃபுல்லா தங்க கட்டி எடுத்துன்னு வந்தாங்க, உள்ள ஃபுல்லா தங்கமா எடுத்துன்னு வந்து பெரிய கோட்டீஸ்வரர் இல்ல, சாதாரண ஒரு விவசாயி. இன்னைக்கும் விவசாயம், இன்னைக்கும் ஊர்ல விவசாயம் பண்ற. இன்னைக்கு நாங்களும் சொல்லுவோம், என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க சேலத்துல போய் உட்காந்துருந்தேன், ஏன்பா நிலத்தெல்லாம் பார்க்க வேணாமான்ற. இவ்வளவு வேலையிலும் விவசாய பணியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கும். அதாவது அந்த விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்த முதலமைச்சர் எங்களுடைய எடப்பாடியார், ஏழையுடைய கஷ்டத்தை உணர்ந்த முதலமைச்சர் எடப்பாடியார். அவர் வரணுமா, சினிமா நடிகருடைய ஆட்டம் பாட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் வேணுமா? உங்க வீட்டு பணத்தை வச்சுட்டு இளையராஜாக்கு இப்ப விழா எடுக்கிறார், ரொம்ப முக்கியம் நாட்டில். யார் வீட்டு பணைய? கோடிக்கணக்கான பணம். அதுலயும் பாரு விஞ்ஞான ரீதியா அந்த விழாவை நடத்திட்டு, விழா நடத்துறது யார் காசு? உங்க காசு. 50 கோடி 100 கோடி உங்க காசு எடுத்துட்டு அதை யாரும் எடுக்க கூடாது, சன் டிவி மட்டும்தான் எடுக்கணும். வேற யாரும் சன் டிவி, இந்த பாலிமர் டிவியோ புதிய தலைமுறையோ இவங்கெல்லாம் எடுக்க முடியாது, வெறும் சன் டிவி மட்டும்தான் இருக்கும். சன் டிவி எடுத்துட்டு வாரம் போட்டு வாரம் 100 கோடி ரூபாய் சம்பாதிப்போம். யார் வீட்டு பணத்துல? உங்க வீட்டு பணத்துல விழா எடுத்துட்டு அவன் குடும்ப டிவி சன் டிவி நிகழ்ச்சியை பதிவு செய்து வாரம் சன் டிவில போடுவான். அவன் வாரம் 100 கோடி ரூபாய் சம்பாதிப்பான். எப்படி பாரு, எப்படி கலர் டிவி கொடுத்துட்டு சன் டிவி கனெக்ஷன் கொடுத்தான் பாரு. அது மாதிரி இளையராஜா மேல பாசம் எல்லாம் கிடையாது. இளையராஜா ஒரு கருவியை யூஸ் பண்ணிக்கிட்டான் சம்பாதிக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இளையராஜா மேல பாசமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் திமுக. எந்த திட்டம் போட்டாலும் தன் குடும்பத்திற்கும் தனக்கும் என்ன ஆதாயம் என்று போடுகிற இயக்கம் திமுக, கருணாநிதி குடும்பம். ஆனால் மக்களுக்காக சிந்தித்து திட்டங்களை நிறைவேற்றுகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் கட்சி, அம்மாவுடைய கட்சி, இரட்டை கட்சி. ஆகவே தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், ஏழை எளிய தாய்மார்களுடைய கஷ்டங்களை போக்கப்பட வேண்டும் என்றால், இளைஞர் சீரழிந்து கொண்டிருக்கிற இளைஞர் சமுதாயத்தை இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை